நீதிமொழிகள் 4:9. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்பதே. கிருபையின் அலங்காரம். கர்த்தர் கிருபையினாலே தான் பெயரிட்டு அழைத்த தமது பிள்ளையை அலங்கரிக்கிறார். கிருபையினால் அலங்கரிக்கிறவர், கிருபையினாலே சபையை அலங்கரிக்கிறவர், கிருபையினாலே வாழ்க்கையை அலங்கரிக்கிறவர், கிருபையினாலே கையின் பிரயாசத்தை அலங்கரிக்கிறவர். இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் அழகாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதோ அவைகள் எல்லாவற்றையும் அலங்கோலமாய் மாற்றுவதே பிசாசினுடைய திட்டமாயிருக்கிறது. மேரேஜ், திருமணம், குடும்பம், சமுதாயம், இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அழகான சிஸ்டம். கணவன் மனைவி, ஆண் பெண் இணைந்து இருக்கிற திருமண உறவு ஒரு அழகாய் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. திருமணத்தை உண்டாக்கினவர் கர்த்தர், திருமணத்திற்கு சொந்தக்காரர் கர்த்தர், திருமணத்தை உறுதி செய்கிறவர் கர்த்தர், திருமணத்தை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர், திருமணத்திற்கு தேவையான சகல நன்மைகளையும் தருகிறவர் கர்த்தரே. ஒரு ஆமென் சொல்லுவோம். உலகத்தில் மிகவும் அழகான ஒரு உறவு இருக்குமே ஆனால் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருமண உறவு. ஏதேன் தோட்டத்தில் சகலவித தேவனுடைய படைப்புகளில் ஒன்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருமண உறவு. கர்த்தர் திருமணத்தை கிருபையினாலே அலங்கரித்து வைத்தார், மகிமையினாலே அலங்கரித்து வைத்தார். இருவரும் வஸ்திரம் இல்லாவிட்டாலும் தேவ மகிமையினாலே அவர்கள் அலங்கரிக்கப்பட்டபடியினாலே அவர்கள் நிர்வாணம் வெளிப்படாதிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. உலகத்தில் இப்பெல்லாம் திருமணத்திற்கு ஆடை தங்கத்தில் செஞ்சு போடுறாங்க. தங்க ஆடை, வெள்ளி ஆடை, ஸ்தோத்திரம், முத்துக்களினால வெளியேறப்பட்ட ஆடை. உலகத்திலே எவ்வளவு ஸ்தோத்திரம் விலையேறப்பட்ட ஆடைய இருந்தாலும் தேவன் தருகிறதான மகிமையின் ஆடைக்கு ஒப்பானவைகள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம். தங்க ஆடையை போட்டுட்டு மணப்பெண் ஊர்வலம் வர முடியுமா? பொண்ணையும் காணாது, பொண்ணையும் காணாது. பெண்ணையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, பொண்ணையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் கொடுக்கிற மகிமையான அந்த கிருபையினால மூடி அலங்கரிக்கப்பட்ட அந்த அலங்காரத்தை ஒருவனாலும் கண்ணமிட்டு திருவாதபடி கர்த்தர் அவைகளை பார்க்கிறார், பாதுகாக்கிறார். நாம் வாசித்த சங்கீத பகுதியில் கர்த்தர் சொல்றாரு, நான் கிருபையை அவனுக்காக காப்பேன். அவர் கிருபையை தந்து அதனால் நம்மை அலங்கரித்து அதை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் ஒருவனும் திருட முடியாத, வேறு ஒருவனுக்கும் கொடாத, வேறு ஒருவரும் அணிந்து கொள்ள முடியாத, உனக்காகவே தேவன் உண்டு பண்ணின கிருபையின் அலங்காரத்தினால் நம்மை இடைக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் எத்தனை அலங்காரம் உண்டு, மனுஷர்கள் பிரயாசப்படுறாங்க. உலகத்தில் எத்தனை அலங்காரமான காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் பிசாசானவர் என்ன செய்கிறான்? அலங்கோலமாய் மாற்றி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில், இந்த காலகட்டத்தில், நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் திருமண பந்தம், திருமண உறவு, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அலங்காரத்தை சத்ருவானவன் மிகவும் அழித்து கொண்டு வருகிறான். மிகவும் சுலபமாய், ஈஸியாக, சர்வசாதாரணமாக
குடும்ப வாழ்க்கையை அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறான். திருமண உறவுல விரிசல், கணவன் மனைவிக்கிடையே விரிசல், கணவன் மனைவிக்கிடையே விரக்தி, சஞ்சலம், அதிருப்தி, ஸ்தோத்திரம், போராட்டம், பிரச்சனைகள். சில நேரங்களில் ஏன் திருமண பந்தத்துக்குள்ள வந்தோம், தனியாவே இருந்திருக்கலாமே என்று நினைக்கிற அளவுக்கு உலகத்தினுடைய தேவைகள், பொருளாதாரம், தகப்பன் மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் விஷம் கொடுத்து மறித்து விடுகிறான். ஏனென்றால் குடும்பத்தை நடத்த அவனால் முடியவில்லை. பொருளாதாரம் அவனுடைய தலைக்கு மேல தண்ணீரை போல போய் கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் ஒவ்வொரு தேவையையும் ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வந்து அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறான். கர்த்தரோ எவ்வளவு பெரிய போராட்டங்கள், நிந்தனைகள் சமுத்திரம் போல நமக்கு விரோதமாய் பரவி நின்றாலும் தேவன் தமது கிருபையினாலே பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை அலங்கரிக்கிற தேவனாயிருக்கிறார். குடும்ப வாழ்க்கையை அலங்கரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகையால் இங்கே ஞானத்தை பற்றி பேசியிருந்தாலும் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஞானம் என்றால் அது அழகு என்று பரிசுத்த வேதாகமம் பல இடங்களில் நமக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஒருவனுக்கு அழகு சேர்ப்பது ஞானம். ஞானம் உள்ளவன் வாழ்க்கையில் அழகை அல்லது அவனுடைய வாழ்க்கை அலங்காரமாய் இருக்கிறது. ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அலங்காரமாக்குகிறது. படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பெற்றிருக்கிற ஞானம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகையால் அலங்காரமான முடியை கர்த்தர் கிருபையினாலே பிள்ளைகளுக்கு தருகிறார். கிருபையினாலே தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 1:17, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. கிருபை கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அளிக்கப்படுகிறது. கிறிஸ்து இல்லாமல் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்வானானால், இயேசு கிறிஸ்துவை புதிதாக வந்திருப்பீர் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அவர் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கிற கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமது வாழ்க்கையை அலங்கரிக்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிருபையுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும், மகிமையாயிருக்கும், மேன்மை உள்ளதாயிருக்கும், திருப்தியாயிருக்கும், என்றென்றைக்கும் ஜெயம் உள்ளதாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆகையால் நீங்கள் இந்த உலகத்தில் எவைகளை பெற்றிருந்தாலும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையை எது நடத்துகிறது என்பது ரொம்ப முக்கியம். பேங்க் பேலன்ஸா, அல்லது நீங்கள் செய்கிற தொழிலா, சம்பாத்தியமா, நீங்கள் செய்கிற வேலையா, பெற்றோர்களா, அல்லது சம்பத்தா, உலகத்தில் நீங்கள் கொண்டிருக்கிற சொத்து உங்களை நடத்துகிறதா, பிள்ளைகள் உங்களை நடத்துகிறார்களா, சொந்தக்காரங்க உங்களை நடத்துகிறார்களா, சமுதாயம் உங்களை நடத்துகிறதா, அல்லது அரசாங்கம் உங்களை நடத்துகிறதா, உலக சட்டத்திட்டங்கள் உங்களை நடத்துகிறதா, மனிதனால் நியமிக்கப்பட்ட நியமனங்கள் உங்களை நடத்துகிறதா, அல்லது கலாச்சாரம் உங்களை நடத்துகிறதா? இல்லை இல்லை இல்லை, கிருபையே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதாக. கிருபை உங்களை நடத்த வேண்டும். ஜனங்கள் உலகத்தில் கொடுக்கிற, அவங்க செய்கிற வேலைக்கு கொடுக்கிற கனத்தை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கிருபை தந்தருகிற தேவ சமூகத்திற்கு ஜனங்கள் கொடுக்கறதில்லை. வேலைக்கு சரியான நேரத்துக்கு ஓடிடுவோம், ஆலயத்துக்கு தாமதமாக வருகிறோம்,
சமீபத்தில் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். 6 நாட்களும் அவர்கள் ஓடி 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 இந்த உலகத்தில் செய்கிற பிரயாசப்படுகிற சம்பாத்தியத்திற்கு தேவையான கிருபையை தருகிற ஒரே ஒரு நாள் தான் தேவனை ஆராதிக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை. தேவன் கொடுக்கிற இந்த ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் தருகிற கிருபையினால தான் நீங்கள் ஓடுகிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நல்லா ஓடிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பெட் ரிட்டன் ஆயிடுறாங்க, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. நேற்று தானே பார்த்தோம், நல்லா இருந்தாங்களே, இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? படுத்த படுக்கை ஆகிவிடுகிறார்கள். சமீபத்தில் ஒருவரை சந்தித்தேன். உற்சாகமாய் நல்ல ஓடி ஓடி உழைக்கிறவர், திடீரென்று காலில் கைகளில் நரம்புல ஒரு சோர்வு. யோசித்து பாருங்க. நான் நினைச்ச நேரம்ல இந்த கையை இப்படி தூக்குறேன், என் மைண்டு நினைக்கிறதபடிலாம் இந்த கை எனக்கு செய்து. யோசித்து பாருங்க, திடீரென்று நான் நினைக்கிறதெல்லாம் இந்த கை எனக்கு ஒத்துழைக்கணும்னா என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கை தூக்க நினைக்கிறேன், ஆனால் தூக்க மாட்டல. இந்த கை அப்படியே விழுந்துருச்சு, செயலிழந்து போயிடுச்சு. என் கால்கள் அப்படி ஆயிடுச்சு, என் சரீரம் எனக்கு ஒத்துழைக்கல. நான் போக வேண்டிய நினைக்கிற இடத்துல என்னால் போக முடியல, நான் நினைக்கிறதுல என்னால் செய்ய முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்த உடனே நமது ஒவ்வொரு அவயங்களும் சீராய் செயல்படுமையானால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான தேவ கிருபை என்று வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் தமது கிருபையை எடுப்பாரானால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது மிகவும் கடினமாயிரும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்தி தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் தமது கிருபையினால் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கிறார். வாலிப பிள்ளைகள்லாம் மேக்கப் போடுறீங்களா? நல்ல வஸ்திரங்களை போடுறீங்களா? நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? உங்கள் எண்ணங்கள்லாம் நல்லது தான். இந்த உலகம் தர முடியாத அலங்காரத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற கிருபை உங்களுக்கு அழகு சேர்க்கும். மரியாதை பார்த்த உடனே அழகுள்ளவளே என்று கூப்பிடல. எப்படி கூப்பிட்டாரு? கிருபை பெற்றவளே. The most beautiful woman in the world. தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி கொடுவதற்கு ஒரு அழகான கன்னிகையை கர்த்தருடைய கண்கள் தேடும் பொழுது ஒரே ஒரு கன்னிகை மரியாளை தன் கர்த்தருடைய கண்கள் தென்பட்டது. ஏனென்றால் அவள் கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவளே, ஓ மை பியூட்டிஃபுல் வுமன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபையை பார்த்து, நம்ம சபையை பார்த்து கர்த்தர் கூப்பிடும் பொழுது கிருபை பெற்றவளே, கிருபையினால் அலங்கரிக்கப்பட்டவளே என்று தேவன் நம்மை பார்த்து கூப்பிட வேண்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெற்றவனுடைய வாழ்க்கை அலங்காரமாயிருக்கும். கிருபை பெற்றவனுடைய வாழ்வு உன்னதங்களிலே வீற்றிருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் லா ஃபோக்கஸ்ட் நியாயப்பிரமாணங்கள், யூதன் எப்படி இவன் யூதன் என்று கண்டுபிடித்து விடலாம். எப்படி கண்டுபிடித்து விடலாம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நெறிமுறையை வைத்து கண்டுபிடித்து விடலாம். அவன் கொண்டிருக்கிற கொள்கையை வைத்து கண்டுபிடித்து விடலாம். அவன் நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறான் என்றால் அவன் யூதன். உலகத்திற்கு யூதன் என்றால் நியாயப்பிரமாணி, நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறவன். ஆகையால் யூதனுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம், தேவனுடைய கட்டளைகள் அவர்களுக்கு அலங்காரமாய், அவர்களுக்கு மெருகூட்டுகிறதாய், அவர்களுக்கு அடையாளமாய், அவர்களுக்கென்று வேறுபிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாய் இருந்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில்
வாழ்கிற இந்த நாட்களிலே, தேவன் சபையை நியமித்திருக்கிற இந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் அடையாளமாக, அலங்காரமாக, சாட்சியாக இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கு கர்த்தர் தந்திருப்பது நியாயப்பிரமாணம் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆகையால் கிருபையில இருக்கிறவர்கள் பாவத்தை ஜெயிப்பார்கள். சமீபத்தில் நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, செல்ஃப் கண்ட்ரோலை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, அநேக முறை படிச்சிருக்கிறோம். கலாத்தியர் நிருபத்தில் ஆவியின் கனிகள் அப்படின்லாம் படிச்சிருக்கிறோம். செல்ஃப் கண்ட்ரோல் பரிசுத்த ஆவியானவரால் பெறக்கூடிய கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தமா வாழ்வதும், சுய இச்சை அடக்கத்தில் வாழ்வதும், ஸ்தோத்திரம், செல்ஃப் கண்ட்ரோல்ல வாழ்வதும் மனிதரால் உண்டாக்கப்பட்டதோ அல்ல, மனுஷரால் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று அல்ல. சில நேரங்களில் நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி செய்வோம், சுயத்தில் முயற்சி செய்வோம், மாம்சத்தில் முயற்சி செய்வோம். மாம்சத்தில் பாவத்தை விட்டு விலகி ஓடுவதெல்லாம் தேவனால் பெற்ற கிருபை அல்ல, தேவனுடைய கனி அல்ல, பரிசுத்தாவினுடைய கனிகள் அல்ல. தேவனுடைய பலத்தினால உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற ஜெயமே தேவ கிருபை. ஆகையால் தான் கர்த்தர் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பலத்தை அளிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:9 நாம் வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 1:9 கிரியைப்படி நம்மை ரட்சிக்காமல் கிருபையினாலே நம்மை என்ன செய்தார்? ரட்சித்தார் என்கிற இடத்துல அலங்கரித்தார் என்று நாம் வாசித்தால் மிகை அல்ல. கிரியைகளினாலே நம்மை அலங்கரிக்காமல், நிறைய பேர் கிரியைகளினாலே அலங்கரிக்கிறாங்க. கிரியைகளினால காரை அலங்கரிக்கிறாங்க, வீட்டை அலங்கரிக்கிறார்கள், சரீரத்தை அலங்கரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சரீரத்தை அலங்கரிக்கலாம். ஒரு செத்த பணத்தை கூட, பிணத்தை கூட என்ன செஞ்சிடலாம்? அழகா என்ன செஞ்சிடலாம்? அலங்கரிச்சு. ஸ்தோத்திரம். சரீரத்தை எப்படி? ஒரு மரித்து போன சரீரத்தை கூட உயிரோடு இருக்கிற மாதிரி அலங்கரிச்சிடலாம். இப்போ ரோபோலாம் வந்துருச்சு. ரோபோட்டிக் உமன், ரோபோட்டிக் மென். மனுஷ மாதிரியே நம்ம கூட இருக்கும், நம்ம மாதிரி எல்லாம் செய்யும். ஸ்தோத்திரம். ஒரு தேசத்தில் ஒரு மனுஷன் ரோபோவை கல்யாணம் முடிச்சிருக்கான். ஒரு பெண் ரோபோவை பார்க்கறதுக்கு பெண் மாதிரியே இருக்கும், சிரிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்கும். ஒரு பெண்ணிட்ட போய் நீங்கள் எப்படி உரையாடுறீங்களோ, எப்படி நீங்கள் அணுகுறீங்களோ, அது எல்லாம் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்படியே டிட்டோ ஒரு பெண் மாதிரி இருக்கும். ஒரு மிஷின் உள்ள சிஸ்டம் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, உள்ள சிப் இருக்கு, உள்ள ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நாம் நினைக்கிறபடி அப்படியே மனுஷன் என்ன செஞ்சுட்டான்? அலங்கரிச்சிட்டான். ஆனா வாழ்க்கையோ, மனுஷனுடைய ஆத்துமாவையோ, இருதயத்தையோ கர்த்தருடைய கிருபையன்றி வேறு ஒருவராலும் அலங்கரிக்க முடியவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு ரோபோட் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படிதான் என்ன செய்யும். முன்னாடி தான் தற்கொலை படையெல்லாம் இருந்துச்சு. இப்போ தற்கொலை படை மனுஷன் போக தேவையில்லை, ரோபோ மனுஷனையே என்ன செஞ்சிடலாம்? தற்கொலை படையாக அப்படிலாம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க தேசத்தில். யுத்த நாட்களுக்கென்று ரோபோ மிஷின் கன். ஒரு மனுஷன், ஒரு ஆர்மி மேன், ஒரு இராணுவ வீரன் எப்படி ஒரு தேசத்துக்குள்ள போய் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யத்தக்கதான ரோபோட்டை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு அழகாய் வடிவமைத்து வைத்திருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையை அலங்காரம் பண்ணுவது தேவனுடைய கிருபைதான்.
ஆகையால் கிரிகளினாலே உண்டான அலங்காரம் அல்ல, கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிற அலங்காரம். நீங்கள் கிருபையினாலே அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கிருபையை கர்த்தர் யாருக்கு தருகிறார் என்று சொன்னால், unworthy men and women. யாருக்கு கிருபை வேணும்? கிருபை இல்லாதவர்களுக்கு தான் கிருபை வேணும். யாருக்கு வைத்தியம் வேணும்? வைத்தியர் வேணும். வைத்தியர் இல்லாதவர்களுக்கு தான் வைத்தியர் வேணும். உலகத்தில் எந்த ஒரு வசதியும், எந்த ஒரு வாய்ப்பும், எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும், உலகத்தில் நான் என் வாழ்க்கையை அலங்கரிக்குவதற்கு தேவையான எந்த ஒரு சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் கிருபையை தந்தருளி, அவர் தமது பலத்தை தந்தருளி, தமது வல்லமையை தந்தருளி, தமது மகிமையை தந்தருளி, கிருபை இல்லாதவனுக்கு கிருபையை தந்து அவனை உயர்த்துகிறார். இல்லாதவனுக்கு தான் தருகிறார். யாக்கோபு 1:14 வாசிக்கும் பொழுது, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போ. ஆங்கில வேதாகமத்தில் பூவுக்கு இருக்கிற அந்த அழகை எப்படி வர்ணிக்கிறது என்று சொன்னால், the grace of the fashion of the flower. ஒரு பூக்கு அழகு சேர்ப்பது அதை உண்டாக்கின தேவனுடைய கிருபை, இரக்கம். எப்போ ஒரு பூக்கு கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரோ, ஒரு நாள் 12 hours பூவை பிடுங்கின உடனே அதை வாடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாம், அல்லது ஒரு 6 hours சொல்லுங்களேன் வச்சுக்கலாம். அது வாடாமல் உலர்ந்து போகாமல் இருப்பதற்கு தேவன் எத்தனை நேரங்களை, எத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறாரோ அதுதான் கிருபை. ஒரு பூக்கு கூட, உலர்ந்து போன ஒரு மலருக்கு அழகு சேர்ப்பது தேவனுடைய கிருபையானால், மலர்ந்து போயிருக்கிற, உலர்ந்து போகிற தருவாயில் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபையை தராதிருப்பது எப்படி? புஷ்பங்களை பாருங்கள், அவங்க உடுப்பதில்லை, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது தேவ கிருபையினால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பதை போல உங்க வாழ்க்கையும் கர்த்தர் தமது கிருபையினாலே அவர் அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Grace of God can beautify one's life. தேவ கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, அலங்கோலமான வாழ்க்கையை, சிதறி கிடக்கிற வாழ்க்கையை, கீறி போன வாழ்க்கையை, நொறுக்கப்பட்ட வாழ்க்கையை, இனி ஒன்றும் சேர முடியாது என்கப்பட்ட வாழ்க்கையை தேவ கிருபை அழகுபடுத்துகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 11வது வசனத்தை ஆதியாகமம் 12:11 வாசிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது சாராயை, நல்லா கவனிச்சுக்கோங்க, சாரால் இல்ல, சாராயை பார்த்து, பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ. எகிப்துக்கு வாராங்க. தேசத்தில் அவங்க இருந்த தேசம் கானான் தேசம் பஞ்சத்தில் வந்துருச்சு. பிழைக்கிறதுக்கு எகிப்துக்கு வராங்க. சாராய் அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனம், வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று, எகிப்தியர் உலகத்தார், வாக்குத்தத்தம் இல்லாதவர்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள், அவபக்தி உள்ளவர்கள், தேவனை தேடாதவர்கள் சாராயினுடைய அழகை கண்டு இது அழகு என்றார்கள். எகிப்தியர் சொல்லுகிற அழகு அது அழகு அல்ல. எகிப்தியர் பாராட்டுகிற அழகு அது அழகு அல்ல என்று சொல்லி 17வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு, உன் மனைவி இனிமே சாராய் என்று அலையாதிருப்பாயாக
இனி நீ சாரா என்று நீ கூப்பிடக்கூடாது, பியூட்டிஃபுல் உமன் என்று கூப்பிடாத. நீ உன் மனைவி எப்படி கூப்பிடாத? அழகுள்ளவள், அழகுள்ள ஸ்திரீ என்று என்ன செய்யாத, கூப்பிடாத. ஏனென்றால் சாராய் உலகத்திற்கு, உலக பார்வையில தான் அழகா இருக்கிறா, தேவ பார்வையில அவளிடத்துல அழகு இல்லை. ஏன் அழகு இல்லை? குழந்தை இல்லை. எவ்வளவு அழகு, சொத்து, சம்பாத்தியம், என்னதான் கோடி சொத்து வச்சு தேசத்தையே ஆளுகிற ராணியா இருந்தாலும், ராணிக்கே ராணியா இருந்தாலும் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அவள் அழகு குன்றினவளே, குறை உள்ளவளே. ஒரு ஸ்திரீக்கு அழகு சேர்ப்பது அவர் பெற்றிருக்கிற குழந்தை. குழந்தை பெற்றெடுத்தல் ஒரு பிள்ளைக்கு, ஒரு ஸ்திரீக்கு அழகு சேர்க்கிறது. ஆகையால் உலகத்தார், எகிப்தியர் சொல்லுகிற இந்த அழகு அல்ல, இனி நான் அவளை அழைக்கப் போகிற சாராள், தேசத்திற்கு தாயானவள், சந்ததிக்கு தாயானவள் என்று அழைக்கப்படுவதே அவளுக்கு அழகு என்று அவளுக்கு கிருபையை கர்த்தர் அழைக்கிறார். From physical beauty to heavenly beauty, there was a God's promotion from heavenly realm to Sarai. Sarai was satisfied with her beauty. சாராயும் அபிராம் ரெண்டு பேரும் திருப்தியா இருந்தாங்க. அவன் அழகுல திருப்தியா இருந்தான், இவன் செல்வ சீமானா இருந்தான், எல்லாம் திருப்தியா இருந்தான். ஆனால் தேவன் பார்க்கிற அழகு அது அல்ல. உன்னை விசுவாச தகப்பனாயும் அவளை விசுவாச தாயாயும் மாற்றுவதே தேவனுடைய அலங்காரமாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு கிருபையை தந்தரளி, அவளுக்கு கிருபை குழந்தை பாக்கியத்தை தந்து ஈசாக்கை புறப்பட பண்ணி சாராய் அல்ல சாராள் என்று மகிமையாய் மாற்றினார். உலகத்தில் நாம் பார்க்கிற, நாம் கணிக்கிற, நாம் கொண்டிருக்கிற, நாம் தீர்மானிக்கிற அழகு அழகு அல்ல, அழகு அல்லது அதிருப்தி அல்ல. இது இருந்தா போதும் பாஸ்டர், இவ்வளோ வருமானம் இருந்தா போதும், இவ்வளோ கிடைச்சா போதும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா போதும். சிலர் நிறைய வருஷ கணக்கில் பொண்ணு தேடிட்டு இருக்கிறான், நூற்றுக்கணக்கான பொண்ணு தேடிட்டு இருக்கான், மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்கிறான். அழகு பார்த்து, அழகு கம்மி, வருமானம் கம்மி, உயரம் கம்மி, படிப்பு கம்மி, குடும்பம் கம்மி, சொத்து கம்மி, இது நிறைவாயிருந்தா நம்ம வாழ்க்கை அழகா இருக்கும் அநேக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் ஏவைகள் அலங்காரமாய் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, உனது வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவது கர்த்தர் உனக்கு தருகிற தமது கிருபையை என்று வேறு ஒன்றுமல்ல. கிருபை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார், சாராயின் வாழ்க்கையை சாராளாய் மாற்றுகிற தேவனுடைய கனமும் மகிமையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் பூரணமாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The grace that beautified the family of Abraham. சாராயை சாராளா மாற்றின உடனே ஆபிரகாமின் குடும்பத்திற்கே ஒரு அழகை கர்த்தர் தந்தார். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை அழகுபடுத்துவது தேவ கிருபை. 12:3 வாசிக்கும் பொழுது, 12:3 ஆதியாகமம் 12:3 நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், families of earth, all the families of earth shall be blessed. ஆபிரகாம் நம் வாழ்க்கையில, குடும்பத்தில் நாம் பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் திருஷ்டாந்தமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். பிள்ளை பேற்றினால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆபிரகாம் நமக்கு முன் உதாரணம். செல்வசீமான வாழ்வதற்கு ஆபிரகாம் நமக்கு முன் உதாரணம். தேவனுடைய உடன்படிக்கையில நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முன் உதாரணம். வாக்கு தத்தத்திற்கு
நம்பி அதை பெற்றுக்கொள்வதற்கு முன் உதாரணம். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் குடும்பத்தை அழகுபடுத்துவது தேவ கிருபையே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும், ஸ்திரீ என்றால் சபை, சபை எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:3. ஆ ஆ ஆ அலங்காரமாய் இல்லாமல், உலக அலங்கரிப்பு, புறம்பான அலங்கரிப்பு, அலங்காரமாய் இல்லாமல், மனுஷனுடைய பிரயாசத்தினால் உண்டாகிற அலங்கரிப்பு அலங்காரமாயிராமல். சுத்திகரிப்பு கூட்டம் நம்ம வச்சிருக்கிறோம். மாம்சத்தில் நம்ம மாம்சத்தில் நம்ம உட்கார போறோம், மாம்சத்தில் பிரயாசப்படுகிறோம். ஆனால் மாம்சத்தில் சுத்திகரிப்பு கூட்டமானாலும், காத்திருப்பு ஜபமானாலும், உபவாச ஜபமானாலும், முழுரவு ஜபமானாலும், ஸ்தோத்திரம், எந்த ஜபமாயினாலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நாம் செய்கிற அந்த கிரியை, புறம்பான அந்த கிரியை, புறம்பான அந்த அலங்காரம் நம்மை அலங்கரியாமல், அந்த கிரிகளிலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு தேவன் தருகிறதான கிருபையினாலே நமக்கு அலங்காரத்தை கத்த தருகிறார். நம்ம ஃபோக்கஸ் மாறக்கூடாது. சில நேரங்களில் ஆலயத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவோம், ஆர்கனைசேஷனை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவோம். மார்க்க பேதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க சபையா எங்க சபையா, உங்க சபை உயர்ந்ததா எங்க சபை உயர்ந்ததா, உங்க உபதேசம் உயர்ந்ததா எங்க உபதேசம் உயர்ந்ததா, உங்க வாழ்க்கை முறை உயர்ந்ததா எங்க வாழ்க்கை முறை உயர்ந்ததா, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பெருசா நான் ஜெபிக்கிற ஜெபம் பெருசா. ஆக புறம்பான அலங்காரம், புறம்பான அலங்காரம், புறம்பான நடவடிக்கைகள், புறம்பான ஜெப தோற்றம், புறம்பான ஆவிக்குரிய கிரியைகள், அது நமக்கு அலங்காரம் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லும் பொழுது, நீ கொடுக்கும் பொழுது, வலக்கரம் கொடுக்கும் பொழுது இடக்கைக்கு தெரியக்கூடாது, இடக்கை செய்கிறது வலக்கை அறியக்கூடாது. நீ ஜெபிக்கும் பொழுது கதவை பூட்டிக்கொண்டு ஒளிப்பிடத்தில், இருளுள்ள மறைவான இடத்துல, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் அவர் மறைவாகத்தான் தன்னை வெளிப்படுத்தினார். மறுரூப மறையில தன்னை மறைத்து வெளிப்படுத்தினார். முக்கியமான அற்புதங்களை, உயிரோடு எழுப்புகிற, மரித்தவர்களை எழுப்புகிற அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் கர்த்தர் தன்னை மறைத்து வெளிப்படுத்தினார். ஆகையால் புறம்பான நம்முடைய கிரிகள் நம்மை ரட்சிக்காமல், புறம்பான கிரிகள் நமக்கு அலங்காரத்தை தராமல், தேவனுடைய பலனாகிய கிருபையில நாம் பெற்றிருக்கிற அழகே அலங்காரமாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அல்லது தேவன் தருகிற கிருபையே, கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளது குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும்? வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சாந்தம் அமைதியுள்ள ஆவி ஒரு இருதயம் பெற்றிருக்குமேயானால் அது மனுஷரால் புறம்பான கிரிகளினாலே உண்டாக்கப்பட்ட அலங்காரமே அல்லாமல் தேவன் தமது பிள்ளைகளுக்கு கிருபையாய் தந்திருக்கிற அவருடைய வெகுமதி. இன்னர் செல்ஃப், ஒரு மனிதன் பெற்றிருக்கிறதான மறைவான அலங்காரம், கேரக்டரிஸ்டிக்ஸ், அது தேவ கிருபையினால கர்த்தர் நமது சபையை தேவ கிருபையினால அலங்கரிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவ வல்லமையினால அலங்கரிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். நமக்கு இந்த உலகத்தில் அடையாளமாய், நமக்கு இந்த உலகத்தில் சாட்சியாய் தேவ கிருபை நமக்கு செயல்பட்டதாய் இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
5ஆம் வசனம். இப்படியே பூர்வத்தில் பரிசுத்த ஸ்திரீகள், ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரிசுத்த ஸ்திரீகள், கிருபை உள்ள ஸ்திரீகள், கிருபையினால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீகள். ஒரு சபை தேவனால் மகிமையில மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா கிருபையில வளர்ந்திருக்கிற சபையாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமது சபையை கர்த்தர் கிருபையினால் அலங்கரிக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே எங்கள் சபையை கிருபையினால் அலங்கரிக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ரிபரா ஷக்கா ரதினமா, பரிசுத்த ஸ்திரீ என்று அழைக்கப்படத்தக்கதாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் கண்களை மூடி, எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? எங்களது சபை அடுவரே பரிசுத்த ஸ்திரீ என்று அழைக்கப்படத்தக்கதாக, கிருபையற்றவளே என்று கர்த்தர் தமது நாவினாலே அழைக்கப்படத்தக்கதாக, கிருபையினால் எங்களை அலங்கரிக்கும்படி, கிருபையினால் எங்களை நிரம்பும்படி முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திட்டங்கள் நம்மை நடத்த வேண்டாம், நம்மளுடைய ஞானம் நம்மை நடத்த வேண்டாம், நம்முடைய அனுபவம் நம்மை நடத்த வேண்டாம், நம்முடைய பொருளாதாரம் நம்மை நடத்த வேண்டாம். இந்த சபையை கர்த்தர் தமது கிருபையினாலே நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாய் சொல்லுவோம். தேவ பலத்தினாலும் தேவ கிருபையினாலும் கர்த்தர் இன்னர் பியூட்டி என்கிற மறைவான பரிசுத்த ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிற கிருபையினாலே கர்த்தர் சபையை அலங்கரிப்பாராக. ஆமென். மாரத்தரதினே மஷேக்கரதினே, கிருபையினாலே கர்த்தர் சபையை அலங்கரிக்கிறார். உலகம் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவான விழுங்க எத்தனை கையில் பிசாசானவர் தனது முழு ஆயுதத்தையும் சேனையாய் சுற்றிலும் நமக்கு விரோதமாய் எழும்பிருக்கிற கொத்தளங்களை கட்டும் பொழுது பரலோகத்தின் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட கிருபையினாலே அவர் நம்மை அலங்கரிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். வாசிங்க அடுத்து. பரிசுத்த ஸ்திரீ தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல், நமது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு கீழ்ப்படிதல், நம்மை உலகத்திலிருந்து மீட்டெடுத்த நசரேயனாகிய இயேசுவிற்கு சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதல் நமக்கு அலங்காரம். அலங்காரம், அலங்காரம். சுவிசேஷம் அறிவிக்க வருகிறீர்களா? அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அலங்காரம். நாய் பேய் தான் பேசும், எதிர்த்து பேசுறது ஒரு நல்ல செய்தி வேண்டான்னு யாரு சொல்வா? பேய் தான் சொல்லும். சமாதானத்தின் செய்தி எனக்கு வேண்டான்னு யாரு சொல்லுவா? பிசாசு தான் சொல்லுவா. உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நற்செய்தியை கொண்டு போகிறீர்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு போகிறீர்கள். உலக இரட்சகர் ஒருவர் உயிர்க்கிறார் என்று பூமிக்கு அறிவிக்கும்படிக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த வேதாகமம் தமது கிருபையினாலே உங்களை அலங்கரிக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க வாங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிப்பார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், யாருடைய வாழ்க்கையில அலங்கோலமாய் இருக்கிறது என்று சொல்றீங்களோ, குறைச்சல் இருக்கிறேன்னு சொல்றீங்களோ, தேவையில் இருக்கிறது சொல்றீங்களோ, ஸ்தோத்திரம் சகல மனிதர்களை கொண்டு செல்லுகிற நல்ல செய்தியான நற்செய்தியான கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கர்த்தர் கிருபையினாலே சாரா எண்ணப்பட்ட ஸ்தோத்திரம் வெறுமையில் இருக்கிற அலங்கோலமான குறையில் இருக்கிற ஒரு ஸ்திரியை சாரா beautified by grace of God எப்படிப்பட்ட வாழ்க்கை தந்ததை போல உன் வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The grace of God can beautify your desolated life. கைவிடப்பட்ட, வெறுமையாக்கப்பட்ட
ஒரு வாழ்க்கையை கர்த்தருடைய கிருபை அலங்கரிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சுவிசேஷம் சொல்ல ஓடிவாங்க, தேவ பணியை செய்ய ஓடிவாங்க. அவருடைய கைப்பிறை எடுத்து திருவாய் நீங்கள் ஓடி நீங்கள் அவரை பற்றி சொல்லுங்க. கர்த்தர் உலகம் தராத அழகை கர்த்தர் உனக்கு தந்தருளுவா. Be submitted to your husbands. கிறிஸ்து இயேசுவாகிய கிறிஸ்து உங்களது மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அவர் நமக்கு மணவாட்டியாகிய நமக்கு தந்திருக்கிற பிரதான கட்டளை, நீங்கள் உலகம் எங்க புறப்பட்டு போய் சகல சிஷ்யர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபை தான் கிருபையினால் அலங்கரிக்கப்பட்ட சபை. உங்க வீடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு வீடாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது சுற்றி இருக்கிற உங்களுடைய நெய்பர்ஸ், உங்களை அயலகத்தார் உங்களை அல்ல கிறிஸ்துவின் சுவிசேஷமாய் பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, சபைக்கு கீழ்ப்படியும் பொழுது, சபைக்கு சொந்தக்காரராகிய தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் தமது கிருபையினாலே அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் தமது கிருபையினால் அலங்கரிப்பார்களாக. கிருபை ஒரு மனுஷனை தனித்து காட்டும். Specially favored person will be pointed out separately. கிருபையினால மீட்கப்பட்டவர்களை தனியாக நம்ம கண்டுபிடித்து விடலாம், அடையாளம் கண்டுபிடித்து விடலாம். Specially favored. நீங்கள் விசேஷமாய் தேவனிடத்தில் கிருபை பெற்றீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையை அதை காண்பித்து கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறவர். 6வது வசனம் அந்தப்படியே போதும் 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 போதும். A beautiful woman, beautified by grace, கிருபையினால அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆதியிலே 4 வசனம் வாசித்தபடி அல்லது 5 வசனம் வாசித்தபடி, 5 வசனம் போடுபாட்ட பாருங்க. பூர்வத்தில் இருந்த தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஸ்திரீயாக, கிருபை பெற்ற ஸ்திரீயாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீ என்று பரிசுத்த வேதாகமம் சாராளை தான் காமிக்கிறது. அலங்கரிக்கப்பட்டாள். கிருபையினால் அலங்கரிக்கப்பட்ட, தேவனால் அலங்கரிக்கப்பட்ட மனுஷன். அலங்கரிப்பு ஒரு நாள் அலங்கரிப்பான், சில அலங்கரிக்க மாட்டான். மனைவியை பார்த்து அழக, சில நேரம் அழகா இருக்கம்பான், சில நேரம் மூஞ்ச பாரும்பான், உன் நடைய பாரும்பான். உன் நடைய பார்த்து தான் நாங்கள் சம்மதிச்சேன்னு சொல்லுவான் கல்யாணம் புதுசில். 4-5 வருஷம் கழிச்சு உன் நடைய பாரு அப்படின்னு சொல்லுவான். உலகம் அழகு கொடுக்கும், அழகு எடுக்கும். கனத்தை கொடுக்கும், கனத்தை எடுக்கும். உயர்வை கொடுக்கும், நம்முடைய உயர்வை பறிக்கும். ஆனால் தேவ கிருபையினால அலங்கரிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அந்த கிருபையை உடன்படிக்கையின் கிருபையாய் தருகிறார். ஒரு மனிதனும் அல்லது யாராலும் மாற்ற முடியாத உடன்படிக்கை. கிருபை என்றாலே உடன்படிக்கையில் உண்டு பண்ணப்பட்ட ஒன்று. உடன்படிக்கை பண்ணி தான் கர்த்தர் தர்றார். சாராள் எப்படி இருந்தால் அப்படின்னு சொன்னா, கிருபையினாலே அலங்கரிக்கப்பட்டவளாய் இருந்தால் கர்த்தர் நம்மை கிருபையினாலே அலங்கரிப்பாராக. தேவ தயவனாலே அலங்கரிப்பாராக. அவருடைய ஸ்தோத்திரம் அனுக்கிரகத்தினாலே நம்ம அலங்கரிப்பாராக. உலகத்தை பொறுத்தளவில் பணம் இருக்கணும், உயர்வு இருக்கணும், மேன்மை இருக்கணும். உலகத்தில் எல்லா செல்வ சீமான மனுஷனுடைய கண்களுக்கு பகட்டாக இருப்பது தான் அது அழகு. ஆனால்
பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற அழகு என்று என்ன சொன்னால், ஒரு குடும்பத்தையோ, ஒரு மனிதனையோ, ஒரு ஆத்துமாவையோ, ஒரு வாழ்க்கையோ தேவன் அற்புதமாய் நடத்துகிற வாழ்க்கையே தேவ கிருபை. யோசுவா 2:12 யோசுவா 2:12 நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா 2:12, நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் எங்கள் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கிருபை பாராட்டுவோம் என்று எங்களுக்கு ஆணையிட்டு கொடுங்கள் என்று அவள் ஜெபம் செய்கிறாள். ராகாப் ஒரு வேசி என்று கிட்டத்தட்ட 3 முறை வேதாகமத்திலே அவளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. She was a prostitute, a sinner, an unworthy person for God's grace. தேவனுடைய இரக்கத்துக்கு புறம்பானவள், தேவனுடைய ரட்சிப்புக்கு புறம்பானவள், தேவனுடைய அலங்கரிப்புக்கு புறம்பானவள், பரிசுத்த தேவனை அண்டுவதற்கு எவ்வளவேனும் தகுதி இல்லாதவள், பாவியான ஸ்திரீ. அவள் என்ன செய்கிறாள்? எங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? கிருபை காட்ட வேண்டும், தயவு காட்ட வேண்டும். ப்ராஸ்டிடியூட், இன்கீப்பர். அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு சத்திரம். சத்திரம் என்று சொன்னால் வெளிப்போக்கர்கள் அல்லது வெளியில வந்தவர்கள், வெளிப்பட்டணத்தில் வெளி தேசத்தார் அந்த பட்டணத்தில் ராத் தங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சில விலை கிரயத்தை செலுத்தி அந்த ஒரு ராத்திரியோ 2 ராத்திரியோ அங்கே தங்குவார்கள். நம்முடைய அநேக பட்டணங்கள் இருக்கிற லாட்ஜ் போல, ஹோட்டல் போல ராத் தங்குவதற்கு உண்டாக்கப்பட்ட ஸ்தலம் தான் சத்திரம். அந்த சத்திரத்தை நடத்துகிறவளாய் இவள் இருக்கிறாள். சத்திரத்தை நடத்துகிறவர்களாய் இருக்கிற மாத்திரமல்ல, சத்திரத்துக்கு வருகிறவர்களுக்கு தன்னுடைய சரீரத்தையே விற்று அவர்களுக்கு ஸ்தோத்திரம் தேவையானதை பூர்த்தி செய்கிறவராய் இருந்தாள். தன்னை ஒரு வேசி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். அவள் தங்குவதற்கு இடம் மாத்திரமல்ல, அவர்கள் புசிப்பதற்கு உணவு மாத்திரமல்ல, அவர்களுடைய பாவ இச்சையை நிறைவேற்றுகிறவளாலும் தன்னை அலங்கரிக்கப்பட்டவளாய் இருந்தாள். இந்த அலங்கரிப்பினாலே எரிகோ பட்டணத்துக்கு விரோதமாக வருகிற தேவ கோபாக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்று அவள் அறிந்து, என்னை கிருபையினாலே கர்த்தர் அலங்கரிக்கும்படிக்கு இதோ இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டு தன்னுடைய வீட்டாரையும் அவள் அர்ப்பணித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பியூட்டி எனக்கு வேண்டாம், இந்த உலக அலங்காரம் எனக்கு வேண்டாம், அநேகர் என்னிடத்தில் வந்து புகழ்ந்து பாடுகிற அலங்காரம் எனக்கு வேண்டாம். என்றென்றைக்கும் பரிசுத்த வேதாகமம் போற்றுகிற பரிசுத்த கண்கள் என்னை அலங்கரிக்கிற தேவ கிருபை வேண்டும் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். பாவியான, புறம்பாக்கப்பட்ட, கைவிடப்பட்ட உனது வாழ்க்கையை கர்த்தர் தமது கிருபையினாலே அலங்கரிக்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 வேவுக்காரர்கள் எரிகோ பட்டணத்தில் வாராம். 2 வேவுக்காரர்கள், ஸ்பைஸ் வேவுக்காரர்கள் எரிகோ பட்டணத்தில் வருகிறதை பார்க்கிலும் இதுல உள்ள விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, 2 வேவுக்காரர்கள் ராகாப்பின் வீட்டுக்குள்ளே வந்தார்கள் என்பதுதான் விசேஷம். 2 வேவுக்காரர்கள் என்று சொன்னால் கிருபை. ஒரு வேவுக்காரருக்கு கிருபை என்று அர்த்தம், மற்றொரு வேவுக்காரருக்கு சத்தியம் என்று அர்த்தம். கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்கிறது என்று நாம் வாசிக்கிறபடி
இவை இரண்டும் எப்பொழுது கடந்து வந்ததோ ராகாப்புன்னு வீட்டிலே, அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தார், அவருடைய சந்ததி, அவருடைய ஜெனரேஷன் தேவ கிருபையினாலே அலங்கரிக்கப்பட்டது. அவள் மூலமாய் போவாசு வந்தான். போவாசினுடைய சோத்திரம் வழியிலே நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்தை கிருபையினால் ரட்சிக்க வந்த கிருபாதர பலி வந்தார். வேசிங்க, எப்போ இந்த உலக அலங்காரம் எனக்கு வேண்டாம், கிருபையின் அலங்காரம் எனக்கு வேணும், இஸ்ரவேலினுடைய தேவனுடைய தயவு என் வாழ்க்கைக்கு வேணும்னு என்று தன் வாழ்க்கை அர்ப்பணித்தாலோ, கிருபாதர பலியாகிய God of grace, கிருபையின் தேவன் ராகாப்பினுடைய சந்ததியிலே கடந்து வந்தார். காணியாட்சிக்கு புறமாய் இருந்த அவளை, புறஜாதியாய் இருந்த அவளை, எரிகோ பட்டணத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து அழிக்கப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருந்த அவளை, கர்த்தருடைய கிருபை அவளுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது, சத்தியம் அவருக்குள்ளே நிலைநாட்டப்பட்ட பொழுது, கிறிஸ்து இயேசு அவருடைய சந்ததியிலே உதித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபை உங்களை ஆளுமையானால், கிருபை உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்குமையானால், கிருபை உங்களை நடத்துமையானால், கிருபை உங்கள் வாழ்க்கை பலப்படுமையானால், இதோ நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியா இருப்பதை போல உன்னுடைய வாழ்க்கை ராகாப்பை போன்று இருளாய் இருந்தாலும், இதோ கர்த்தருடைய ஆவியானவர் தேவ கிருபையினாலே உன்னை உயிர்ப்பித்து அலங்கரிக்கிறார். There will be a day, ஒரு நாள் உன்னை நோக்கி கடந்து வருகிறது. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி 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 துதிப்பதை போல, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று இந்த உலகம் உன்னை துதிபாடத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை உன்னை அலங்கரிக்க போகிறபடியால் நீ பேறு பெற்றோ, நீ பாக்கியவதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கிருபையில பலப்படு, கிருபையிலே அலங்கரிக்கப்படு, கிருபையிலே நீ பூரணாக்கப்படு. கிருபையை உன் வாழ்க்கையை அலங்கரிக்கும். மனுஷன் தருகிற அழகு என்ன அழகு! அடுத்த வரும் குழந்தை உற்பத்தி ஆகிற நாளில் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு டெண்டுக்கு வெளியில் கர்த்தருடைய தூதனானவன் ஆபிரகாம் இடத்துல சொல்லிட்டு இருக்கிறத டெண்டுக்கு உள்ளே இருந்து சாரா கேட்டு நகைக்கிறா. என்ன சொல்லி நகைக்கிறாருன்னு சொன்னால், கிழவியான என் அழகை பார்த்து என் புருஷன் என்னிடத்துல வருவானோ, என் அழகு கண்டு என் மகன் என் புருஷன் ஈர்க்கப்படுவானோ, அவன் என்னிடத்துல சேருவானோ, எனக்கும் என் கணவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குமோ, என் அழகெல்லாம் போயிற்றே, எனக்கு கணவனுக்கும் ஒரு உறவு உண்டாகுமோ, இதனால் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமோ? இல்லை இல்லை இல்லை, இது நடப்பது இல்லை. என் அழகெல்லாம் போயிடுச்சு, என்னுடைய ஈர்ப்பெல்லாம் போயிடுச்சு என்று சாரால் அவர் நினைத்த பொழுது, கர்த்தர் அவளுக்கு கிருபையை தந்தரலே, அவளுடைய வாழ்க்கை தமது கிருபையினாலே கர்த்தர் அலங்கரித்ததை போல உன்னுடைய வாழ்க்கையில எல்லா அலங்கரிப்பு தேவையானவைகள் உன்னை விட்டு போனாலும் நல்லா இருந்திருப்பீங்க. கூட்டமாக சொந்தக்காரங்க வருவாங்க. இப்போமெல்லாம் கூட்டம் சபையே காலியாக கிடக்கு. எல்லா சென்னை சபையும் இதான் நிலையமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் ஊருக்கு போயிட்டான். நம்மளும் போயிடலாம் போல இருக்கு. நானும் கிளம்பி போயிடலாம் போல இருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு மாதம் லீவ் விட்டுறான் சர்ச்சுக்கு. ஸ்தோத்திரம். 4 பேருக்கு அங்கே இந்த கத்தணும். ஆன்லைனில் ஜபத்தை நடத்தி போயிட்டான் போல இருக்கு. ஸ்தோத்திரம். ஆகையால் எல்லா ஈர்ப்பு, எல்லா வசதி இருக்கும்போது ஜனங்கள் ஓடி வருவாங்க. சொந்த பந்தம் எல்லாம் கூடி கும்பல.
நல்ல பண வசதி இருக்கும்போது, தேவையில் இருக்கும்போது, வீட்டுக்கு வந்து என்ன 10-15 பேர் வந்தாலும் சாப்பாடு போடுற அளவுக்கு உனக்கு திராணி இருக்கும் பொழுது, நல்ல சம்பத்து, வீடு, சுகமா தங்குறதுக்கு நல்ல வாசஸ்தலம் இருக்கும் பொழுது, நிறைய பேர் கூட வருவாங்க, அலங்கரிப்பாங்க. சொந்த பந்தம் கூட இருந்தாலே அது ஒரு அலங்காரம் தான். அது உண்மைதானே? கல்யாண வீட்டில் வந்து ஆலையிலன்னா எப்படி இருக்கும்? ஆனால் கல்யாண வீட்டில் எல்லாம் புத்தாடை அணிந்து நிறைய சொந்தக்காரங்க தான். கல்யாணம் எப்படி இருக்கும்? கல 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 கலன்னு இருக்கும். அதுவும் வாலிப பொண்ணுங்களும் வாலிப பசங்களும் அவங்க போடுற அந்த அலம்பல் இருக்கிறத பார்த்தாலே கலகலகலன்னு இருக்கும். அலங்கரிப்பு. கல்யாண வீடுனாலே என்னதுதான்? அலங்கரிப்பு. செலப்ரேஷனாலே சோறு முடிஞ்சிருச்சின்னு சொல்லி பாருங்க, பிரியாணி காலி ஆயிடுச்சின்னு சொல்லி பாருங்க, ஒரு அலங்காரம் கூட நிற்காது. எல்லா அலங்காரம் என்ன செஞ்சிடும்? உன் பாக்கெட்டு காலி ஆயிடுச்சின்னு சொல்லி பாருங்க, என் வீடு அடமானத்தில் போயிடுச்சின்னு சொல்லி பாருங்க, என் வேலை போயிடுச்சின்னு சொல்லி பாருங்க, எங்க பிள்ளைகளாம் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பாருங்க, ஒரு அலங்காரம் கூட உன் கூட இருக்காது. உன்னை அழகுபடுத்துகிற எந்த மனுஷனும் உன் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்கள் கிருபையை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார். மலைகள் போனாலும் பரவாயில்லை, பர்வதங்கள் போனாலும் பரவாயில்லை, சமாதானத்தின் உடன்படிக்கையினால் உனக்குள்ளே நிலைநாட்டின கிருபையை நிலைநாட்டின கர்த்தருடைய கரம் உன்னுடைய அலங்காரத்திலிருந்து ஒருபோது உன்னை விலகாதபடி காக்கிறவர். அல்லேலூயா. கிருபை வாழ்க்கையில் வந்துச்சு. சாராளுடைய வாழ்க்கை வந்துச்சு. ராகாப் கிருபை வந்தது. ராகாப் கிருபை கொடுக்கும் பொழுது அங்கே வந்து இன்டர்வியூ கிடையாது, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிடையாது. அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்குப்பா? காம்படிட்டிவ் எக்ஸாமு, குரூப் டிஸ்கஷன். சில கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிலாம் குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க. டாபிக் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி நீ எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுற அதெல்லாம் பார்த்து டெஸ்ட் எடுக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய பொசிஷனுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறாங்க. எத்தனை டெஸ்ட்! கிருபையை ராகாபுக்குள்ள வீட்டுக்குள்ள வரும் பொழுது எந்த டெஸ்ட்டும் இல்லை. அதுக்கு பேர் தான் கிருபை. எந்த தகுதியும் தெரியல. யாருக்கெல்லாம் கிருபை கிடைக்குன்னு எதிர்பார்க்க கேட்குறீங்களா? எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறியா? எனக்கு கிடைக்குமான்னு நீ கேட்குறியா? எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, எனக்கு இந்த சோர்வுக்கு நீ கிடைக்கிறியா? எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு, எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு தேவன் தருகிற அலங்காரமே கர்த்தருடைய கிருபை. Praise the Lord. Hallelujah. She was given new life. கிருபை வந்த உடனே புதிய வாழ்க்கை. யோசித்து பாருங்க, சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டும். உன்னை தவிர, ராகாப்பை தவிர எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் மறக்கடிக்கப்படுவார்கள். ஒரு ராகாப்பை மாத்திரம் தப்புவிக்கப்படுவாள். ஏனென்றால் அவள் தேவ கிருபை பெற்றவள். தேவ கிருபை பெற்றவள். எல்லாரும் போறாங்க, ஆனா நானும் போறேன், நானும் சாகிறேன், இதெல்லாம் பேசாத. கிருபை உள்ளவங்க பேசவே மாட்டான். வியாதி வந்துருச்சு, கேன்சர் வந்துச்சு, அதனால செத்துருவேன், எல்லாரும் செத்தா நீ சாகணும் இல்லை. ஏன்னா உனக்குள்ள கிருபை இருக்கு. வயசாயிருச்சு, அதனால என்ன இந்த வயசுல என்னால ஓட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வயசானவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. இல்ல இல்ல, உனக்கு அப்படி இல்லை. ஏன்னா உனக்குள்ள தேவ கிருபை இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த படிப்பு படிப்பாங்க, என்னால இந்த படிப்பு படிக்க முடியாது. எல்லாரும் இந்த காலேஜ் படிக்க முடியும், ஏன்னா எனக்கு இந்த வசதி இல்லை, இந்த உதவி இல்லை, இந்த தயவு இல்லை, இந்த பொருளாதாரம் இல்லை. ஏன்னா இப்படிப்பட்டவர்களாம் இருக்க வேண்டும் என்று சொல்ல நியமனம், உலக நியமனம். ஆனால் நானும் என்னால முடியும், என்னால படிக்க முடியும், என்னாலும் சாதிக்க முடியும், என்னாலும் உயர முடியும், என் தேவனால் கூடும் என்று நீ சொல்ல முடியும்னா தேவ கிருபை உன்னிடத்தில் இருக்கிறது. கிருபை உள்ளவன், கிருபை உள்ளவள் புதிய வாழ்க்கையை பெறுகிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிருபை ராகாப்பு வீட்டுக்குள்ள வந்ததுனால கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்டு போச்சு.
அவ இருந்த தேசம் போயிடுச்சு, ஜனங்கள் மறிச்சு விட்டாங்க. ராகாப்பும் அவன் குடும்பத்தாரம் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவர்கள் குடியிருக்கும்படிக்கு தேவன் வாக்குத்தத்தம் தேசமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துல என்றென்றைக்கும் வாழ்வதற்கு ஒரு வாசஸ்தலத்தையும் கர்த்தர் தந்தார். வாசஸ்தலத்தை தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது கிருபை, எப்பொழுது சத்தியம், எப்பொழுது தெய்வ பயம், எப்பொழுது விசுவாசம் ராகாப் வீட்டுக்குள்ள வந்ததோ, வேசியின் வீடாக இருந்தவளுடைய வீடு இப்பொழுது ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டது, விடுதலையினால் அலங்கரிக்கப்பட்டது. அவளுடைய வாழ்க்கை now the house of prayer. ராகாப்பினுடைய குடும்பம், அவருடைய வீடு ஜெபிக்கிற வீடாய் மாறிற்று. வேவுக்காரர்கிட்ட பார்த்து அவ ஜெபிக்கிறான். இந்த பட்டணத்தை தேவன் உங்களுக்கு கையில் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு தயவு பாராட்டணும். உங்கள் தேவன் எனக்கு தயவு பாராட்டணும். கிருபை ராகாப் வீட்டுக்குள்ள வந்த உடனே the house of prostitution became the house of prayer. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. The house of hopelessness became the house of faith and hope. நம்பிக்கை இல்லாத வீடு இப்பொழுது விசுவாசத்தின் வீடாய் மாறிற்று. She teaches her family. ராகாப் தம் குடும்பத்தார் தகப்பன் வீட்டாருக்கு போதிக்கிறாள். ஹே, நான் சொல்லதை கவனிங்க. நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. அவங்க இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்தாங்க. இந்த தேவன் மிகவும் பயங்கரமானவர். அவர் எமோரிய ராஜாக்களை அழித்தவர், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை நடத்தினவர். இவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? இவரை விசுவாசியுங்கள். இவர்கள் கரத்தில் அவருடைய தேவன் எந்த எரிகோ பட்டணத்தை ஒப்புக் கொடுக்கையில் கர்த்தர் நம்மையும் அவர் காப்பார் என்று சொல்லி தனது வீட்டாருக்கு விசுவாசத்தை கற்பித்தார். ஹவுஸ் ஆஃப் பிரேயர், ஹவுஸ் ஆஃப் ஃபெய்த். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய வீடு ஹவுஸ் ஆஃப் காஸ்பல், சுவிசேஷ வீடாய் மாறிற்று. எப்படி சுவிசேஷ வீடாய் மாறிற்று? எரிகோ பட்டணத்தில் எல்லா வீட்டு ஜன்னலும் வெறுமையா இருந்துச்சு. இவ வீட்டு ஜன்னல மட்டும்தான் சிவப்பு துணி, சிவப்பு நூல் கயறு தொங்கிற்று. ரட்சிப்பின் அடையாளம் தொங்கிற்று. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அடையாளம் போடப்பட்டது. ரத்தத்தினாலே இவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் பாதையை திறந்தார். The house of Rahab became the house of gospel, good news. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 2:17 நாம் வாசிக்கிறோம். சிவப்பு நூல் கயிற்றை தொங்கினாள். அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையில் கிருபை இருக்குமேயானால் அதுவே உனக்கு அலங்காரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 7வது அதிகாரம், 2 சாமுவேல் 7:18 யாராவது சத்தமா வாசிங்க. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு என் வீடு எம்மாத்திரம். உம்முடைய கிருபை தான் என்னை கொண்டு வந்தது. ஏன் இந்த வார்த்தையை அவன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, தாவீது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் பாவத்தில் விழுந்தவன், இச்சையில விழுந்தவன். அவன் இச்சித்தான், திருடினான், பாவத்தில் விழுந்தான், பொய் சொன்னான், கொலை செய்தான், எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு.
ஒரு பாவிக்குத்தான் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பினுடைய விலைக்கரையம் தெரியும். ஒரு பாவத்தில் இருக்கவன், பாவம் செஞ்சவன், அவனுக்கு ஒரு தண்டனை நியமிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு தண்டனை அனுபவிக்கணும் என்ற சூழ்நிலை தள்ளிப்பட்ட பின்புதான் அவனுக்கு அந்த மன்னிப்பு விலைக்கரையம் அவனுக்கு தெரியும். பாவம் செஞ்சிட்ட உடனே மன்னிப்பு கொடுக்க முடியாது. தண்டனை என்னன்னு அவனுக்கு அறிவிச்சு பின்புதான், அல்லது தண்டனை அனுபவிக்கிறவனுக்கு தான் மன்னிப்பினுடைய விலைக்கரையும் தெரியும். உலகத்திலேயே பெரிய பாவி யாருன்னா தாவீது தான். கர்த்தர் அவனை மன்னித்து ரட்சித்தபடினாலே தேவனுடைய கிருபை இன்னதென்று விளங்கிற்று. ஆகையால் தேவனுடைய கிருபை அவன் வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்தது என்று உணர்ந்து சங்கீதங்களை, அநேக சங்கீதங்களை அவன் எழுதியிருக்கிறான். நாம் வாசித்த 89 சங்கீதமும் தேவ கிருபையை பற்றி தான் பேசுகிறது. எப்படி கர்த்தர் தமது கிருபையை தாவீதுக்குள்ளே கொண்டு வருகிறார் என்ற அந்த சங்கீதத்தில் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆகையால் அவனுடைய வீடு இன்றைக்கு நிலையான வீடாக இருப்பதற்கு அவன் செஞ்ச பாவத்துக்கு சந்ததியும் அளிக்கப்பட வேண்டும். அவனுக்கு ஒரு குடியிருப்பு கூட இராதபடி தேவனுடைய கோபாக்கின் அவன் தலைமையில் இருந்தது நியாயப்படி. ஆனால் கர்த்தர் அவனை ரட்சித்ததுக்கு காரணம் அவன் கிருபையை தேவனிடத்தில் பெற்றபடினாலே. பாவத்தினாலே உங்கள் வாழ்க்கை சாபத்தில் தள்ளப்பட்டு இருக்குமே, ஆனால் உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை ரட்சிப்பதற்கும், உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பதற்கும் தேவ கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். 19 வசனத்தை சொல்லும் பொழுது, என் வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை சொன்னீரே. திங்ஸ் எட் டு கம், என்னுடைய எதிர்காலத்தை சொன்னீரே, என்னுடைய புதிய வாழ்க்கையை பற்றி சொன்னீரே. கிருபை உங்க வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருமையானால் கிருபை உங்களை எதிர்காலத்துக்கு குறித்ததான காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும். கிருபை உங்களை வழிநடத்தும். கிருபை உங்களுடைய மகிமையான வாழ்க்கையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தி, things that are yet to come, இனி வரப்போற காரியங்கள், இனி கர்த்தர் உனக்கு செய்ய போற காரியங்கள், இனி உன்னை அழகுபடுத்த போற காரியங்கள், இனி தேவன் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள், இனி நீ சுதந்திரிக்க போற சுதந்திரத்தை நீ பெற்றிருக்கிற கிருபை உனக்கு அறிவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் காலத்தை குறித்து இந்த வசனம் இதே வசனத்தை அர்த்தமுடைய இன்னொரு வசனம் பைபிள்ல ஸ்தோத்திரம் எபிரேயருக்கு நிருபம் 2:5 வசனம் சொல்லப்படுகிறது. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. Things are yet to come, the world that to come. எபிரேயர் 2:5. ஆகையால் ஸ்தோத்திரம், இனி வரப்போ காலம், இனி வரப்போற உலகம், இனி வரப்போற வாழ்க்கை, இனி வரப்போற தேவ ராஜ்யம், இனி வரப்போகிற மகிமையான வாழ்க்கையை குறித்து கிருபை இன்றைக்கு நமக்குள்ளே அறிவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சபையை குறித்தும், உன்னுடைய வாழ்க்கை குறித்தும், உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும், இனி வரும் காரியங்களை குறித்து அவர் அறிவிக்கிறார். இதுவே கர்த்தர் நம் மீது பாராட்டின தேவ கிருபை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கம்பேரிசனை பார்த்து நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தாவீது, சவுலை குறித்து அவனுடைய அலங்காரம் எப்படி இருந்தது, அல்லது இஸ்ரவேலிலே ஒரு ராஜா வேணும்னு ஜனங்கள் தேடும் பொழுது சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டான். கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்தார். ஆனால் ஜனங்களுடைய மன விருப்பத்தின்படி தேர்ந்தெடுத்தார். மன விருப்பத்தின்படி தேர்ந்தெடுத்தது காரணம் என்னன்னா, சவுலை குறித்து 1 சாமுவேல் 9:2 சொல்லும் பொழுது, சௌந்தரியமான வாலிபன். அவன் யாரு? சௌந்தரியமான வாலிபன். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை.
இஸ்ரவேல் புத்திரர்ல the best handsome guy, handsome man அப்படின்னு சொன்னா சவுல். ஆனால் தேவன் தாவீதை ராஜாவாய் தெரிந்து கொள்ளும் பொழுது he was not a handsome guy. ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? அவனுடைய அவுட்வர்டு அப்பியரன்ஸை பற்றி பரிசுத்த வேகமாக அவ்வளவு மேன்மையை சொல்லப்படவில்லை. அவன் சௌந்தரியவான், அவன் அழகுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆனால் சவுலை போல சௌந்தரியவான், அழகுள்ளவன், அலங்கரிக்கப்பட்டவன், ராஜ சிங்காசனத்தை உட்காரதற்கு தோரணை உள்ளவன், தகுதி உள்ளவன் என்று சொல்லி சவுலை விமர்சித்ததை போல, சவுலை விவரித்து சொன்னதை போல தாவீதை குறித்து சொல்லப்படவில்லை. தாவீதை ராஜாவாய் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஆடுகளின் பிறகே அவன் அலைகிறவனாய் இருந்தாலும் அவன் கிருபை பெற்றவனாய் வாழ்ந்தான். தேவ கிருபையினால் அலங்கரிக்கப்பட்டவனாய் வாழ்ந்தான். அவன் தேவ கிருபையை பாடுகிறவனாய் வாழ்ந்தான். தேவ கிருபையினை இசை கருவியினால் உலகத்துக்கு அறிவிக்கிறவனாய் வாழ்ந்தான். யுத்தம் என்று வந்த பொழுது, கோலியாத்தை எதிர்கொண்டு நின்ற பொழுது எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை என்று வெளிப்படுத்தினான். தாவீதை அலங்கரித்தது தேவ கிருபை. சவுலை அலங்கரித்த இந்த உலகத்தினுடைய அலங்காரம், சவுலை கொண்டிருந்த அலங்காரம், இந்த உலகத்தினுடைய அலங்காரம் அவனை விட்டு எடுபட்டு போனது. ஆனால் தாவீதின் அலங்காரத்தையோ, கிருபையினால பெற்றிருந்த அலங்காரத்தையோ கர்த்தர் நிலையான சிங்காசனமாய் அவர் வீட்டிருக்க பண்ணினார். தேவனால் உண்டாக்கப்படுகிற கிருபையினால் உண்டாகிற அலங்காரம் நிலையான வாசஸ்தலத்தை கொண்டு இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ கிருபையிலே வளருவோம், தேவ கிருபையிலே வளருவோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். வாசிங்க தீத்து 2:11. தீத்து 2:11. இவ்வளவு நேரமா? தேவ கிருபையானது பிரசன்னமாகி, கிரேஸ் ஆஃப் காட் ஹாஸ் அப்பியர்டு, பிரசன்னமானது, வெளிப்படுத்தப்பட்டது. தேவ கிருபை வெளிப்படுத்தப்பட்டது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். நான் ஒரு அகால பிறவி, untimely born man, the one who is born untimely. அகால பிறவி, அகால பிறவி போல ஒருவராலும் ஸ்தோத்திரம் அலங்காரம் அழகு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இல்லாத கேவலமான பிறவி, பாவிலும் பிரதான பாவி, என்னை ஒருவரும் நேசிக்கிற ஸ்தானத்தில் இல்லாத என் வாழ்க்கை. ஆனால் அகால பிறவி போல என் வாழ்க்கையில தேவனுடைய கிருபை பிரசனமானது. இன்றைக்கு நமது வாழ்க்கையில அகால பிறவி போல ஏற்ற நேரத்தில் ஏற்ற நன்மையை சுதந்திரிப்பதற்கு தகுதியற்றவனை போல, தகுதியற்றவனை போல ஸ்தோத்திரம் டைம்லி பிளஸிங்ஸ், சீசன் பிளஸிங்ஸ் பெற்றிருக்கிறாதவர்கள் போல அகால பிறவி ஒருவராலும் வர்ணிக்கப்படாத ஒரு வாழ்க்கை இருந்தாலும், அகால பிறவியாகிய அப்போஸ்தலன் பவுலுக்கு தேவ கிருபை பிரசன்னமானது போல, அப்பியர்டானது போல, தோற்றம் உண்டானது போல, இதோ அகால பிறவி போல வாழ்க்கைக்கு கர்த்தர் தமது கிருபையை பிரசன்னமாக்குகிறார். 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:10 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவே இல்லை. கர்த்தருடைய கிருபை உன் வாழ்க்கையில் இருக்குமேனால் அது விருதாவா இருப்பது இல்லை, அது உன்னை அலங்கரிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களை அலங்கரிக்கும். நாம் பெற்றிருக்கிற கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. இட்ஸ் ஒர்க்கிங், இட்ஸ் பியூட்டிஃபையிங், இட்ஸ் ஃபுல்ஃபில்லிங், இட்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் மை லைஃப். அகால பிறவி, கேவலமான பிறவி, ஒருவராலும்
வர்ணிக்கப்பட முடியாத அலங்கோலமான பிறவி எனக்கு தேவ கிருபை பிரசன்னமானிற்று. அவர் எனக்கு தந்திர கிருபை எனக்கு விருதாவா இருக்கவில்லை, அது என்னை அலங்கரித்தது, என் வாழ்க்கை அலங்காரமாய் மாற்றினது. எபிரேயருக்கு சொல்லப்பட்டதை போல 14 சொல்லப்பட்டதை போல கிருபை உடைய கிருபாசன தண்டையில் நாம் சேர்ந்து வர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is a place of beautification, my dear people of God. தேவ ஜனமே, உன்னை அலங்கரிக்கிற ஒரு பிளேஸ் ஆஃப் பியூட்டிஃபிகேஷன், உன்னை அலங்காரமாய் மாற்றுகிற ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் கிருபாசன தண்டை. தேவ சமூகம், தேவ சமூகத்தை விட்டு ஓடாதீங்க. மனுஷரை விட்டுட்டு வேணாலும் நீங்கள் ஓடி வந்துடலாம், தப்பு இல்லை. தேவ சமூகத்தை விட்டு ஓடாதீங்க. தேவ சமூகத்தில் தேவன் கிருபாசன தண்டையில் தேவன் தமது பிள்ளைகளை கிருபையினால் அலங்கரிக்கிற ஸ்தலத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னார். உங்களை முழுமையாய் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பதை போல, ஸ்தோத்திரம், சாராள் தன்னுடைய ஸ்தோத்திரம் கணவனாகிய ஆபிரகாமே ஆண்டவனே என்று சொல்லி தன்னை முழுமையாய் அர்ப்பணித்ததை போல கிருபாசன தண்டையிலே நீ அர்ப்பணிக்கப்பட்டவராய் இருப்பேன் என்று சொன்னார். அகால பிறவி போல வெறுமையாய் இருக்கிற வாழ்க்கையை இதோ கர்த்தர் அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார், கிருபையினால் அலங்கரிக்கிறார். The grace of God will beautify your life and add additional qualification, fragrance, perfume to your life. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேர உயர்த்தி, ராகாப்பை போல எத்தனை பேர் இந்த வேலையை கூப்பிடுகிறீர்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இப்பொழுது கிருபையினால் அலங்கரிப்பார். பரலோகத்துக்கு நேர உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. ராகாப்பை போல ரிபரா ஷகா ரதினாமா ரிகா ராதி எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் நாவில் அறிக்கை பண்ணட்டும். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்த, அவர் எனக்கு தந்தரின் கிருபை வெறுமையா இருக்கவில்லை என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இதோ கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற கிருபை இனி விருதாவா இருப்பதில்லை, வீணா இருப்பது இல்லை. அது உன்னை வாழ்க்கை அலங்கரிக்கிறதாய் கர்த்தர் மாற்றுவார். எல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து என் வாழ்க்கை அலங்கரிக்கிற தேவ கிருபை, என் வாழ்க்கையை மாற்றுகிற தேவ கிருபை, அலங்கோலமா இருக்கிற அகால பிறவி போல இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுகிற தேவ கிருபையினாலே, இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிற கிருபை, ஆவியின் கிருபை, மாம்சத்தில் தேவ கிருபை, பொருளாதார வாழ்க்கையில தேவ கிருபை இதோ தந்தரல முடியாது. எல்லாரும் ஆவியில கரங்களை தட்டி இந்த ஆராதனை இனி உனக்கு ஒரு ஸ்தோத்திரம் வெறுமையா இராதபடி, நீங்கள் வந்த வருணமாய் திரும்பி போகாதபடி, எந்தெந்த வாழ்க்கையில எந்தெந்த கோணங்கள்ல எந்தெந்த பகுதியில தேவ கிருபை வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ இதோ கர்த்தர் தமது கிருபை தந்தருள்வாராக. உன்னுடைய வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கிற தேவ கிருபை இப்பொழுது தேவ பிரசன்னமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The grace of God will beautify your life. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போதாது. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை.
கிருபை, ஓ கிருபை கிருபை கிருபை, கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால். எல்லாரும் பாடுங்க சத்தமாய். கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது ஓ ஜீசஸ் கிருபை. ஓ ஓ ஓ ஓ ஓ ஆராதரே கிருபை 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 கிருபை, கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமா. கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை. கட்டுகளை நீக்கியது, கட்டுகளை நீக்கியது இயேசு கிருபை. காயங்களை ஓஹோ ஹல்லேலூயா ஓரமனதே நிலை கட்டியது உங்க கிருபை கிருபை கிருபை. ஆமென் 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 ஆமென். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் கிருபை கிரு ஹல்லேலூயா. ஓ கிருபை கிருபை ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கிருபையே அவனுக்காக காப்பே, என் கிருபை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் கிருபை எப்பொழுதும் மாறாயிருக்கும். பரலோக பிதாவே, கிருபையினாலே முது பிள்ளைகளை அலங்கரிங்க. கிருபையினால் முது பிள்ளைகள் வாழ்க்கையை அலங்கரிங்க. கிருபையினாலே சபையை அலங்கரிங்க. கிருபையினாலே ஊழியத்தை அலங்கரிங்க. கிருபையினாலே முது பல மகிமையினாலே எங்களை மூடுங்க, வழி நடத்துங்க. இந்த வார நாட்கள் முழுவதும் முது பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் தேவ கிருபை நடத்தட்டும். தேவ கிருபை வழி நடத்தட்டும். தேவ கிருபை முது பிள்ளைகளை அழகூட்டட்டும், அலங்காரமாய் மாற்றட்டும். உடைய ஆண்டவரே மை துதிக்கிறோம். உடைய மகிமையான கிரிகளை நடப்பித்து சாட்சியா நிலைநிறுத்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாய் வந்து ஒரு வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானதை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. உடைய கிருபை சொல்லிட்டு கொள்ளட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுங்கிற வல்லமை நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சிதேச நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை பெறுத நாம் அனைவரும் கூட இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.